நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த திங்கட்கிழமையிலையும் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குடும்ப ஜெபத்தில் பங்கு பெற்று ஜெபிப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். என்னுடைய இயேசு விடுவிக்கிறார் குடும்பத்தினருக்கு ரொம்ப சந்தோஷம். குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? குடும்ப ஜெபம் பண்ணும்போது தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை இன்றைக்கு ஒரு சாட்சி மூலமாக நீங்கள் கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் குடும்பமாக பாட்டு பாடணும். நாங்கள் இயேசு விடுவிக்கிறார் குடும்பம் கூட தினமும் குடும்ப ஜெபம் வச்சு தான் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். எல்லாருமே கூடி வந்து பாட்டு பாடி துதித்து ஜெபித்து தான் ஊழியத்தை ஆரம்பிப்பார். அது மாதிரி மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் குடும்பமாக உபவாசம் பண்ணி ஜெபம் செய்வோம். அது மாதிரி குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும் போது பெரிய ஆசீர்வாதம். சரி, இப்போ முதலாவது ஒரு பாட்டு பாடுவோம். அதன் பிறகு சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன பாட்டு பாடலாம் தெரியுமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார்ல, அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவர் தான் கடவுள் என்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். நான் நேசிக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடுவோம். நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம்
அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். மாறாத ஒரு ஆண்டவர். மனிதர்கள் அவருடைய அன்பு மாறி போகும், ஆனால் இயேசு என்றும் மாறாதவர், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே சந்தோஷம்தான். இல்லை, உங்கள் வீட்டில் இப்படி பாட்டு சத்தெல்லாம் எழும்பும்போது என்ன நடக்கும் தெரியுமா? பரலோகமே இறங்கி வரும். என்னால் ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இல்லை, அதனால உங்களுடைய துதிக்கு மத்தியில் அவர் இறங்கி வருவார். ஆண்டவர் வந்துட்டா தேவதூதர்கள் பார்ப்பாங்க, ஆண்டவரே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டார், வாங்க நம்மளும் போகலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே தேவதூதர்கள் வந்துடுவாங்க, பரலோகமே உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்துடும். அந்த மாதிரி உயிரோட பாடணும், மகிழ்ச்சியோட ஆண்டவரை துதித்த பாடணும். குட்டி பிள்ளைகள் தான் பாருங்கள் நல்ல சத்தமாக பாட்டு பாடுறாங்க. அதனால் எல்லாருமே வாய் திறந்து ஆண்டவரை துதித்த பாடணும். சரி, இந்த குடும்ப ஜப ஆசீர்வாத நேரம், அந்த ஜபத்தின் மூலமாக நன்மை பெற்றவங்க ஏராளமான பேர். இதில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப திட்டம்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் தந்து இப்போ அதில் சுமார் 87,000 பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. 87,000 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறாங்க. அதில் ஒரு குடும்பத்தார் உமா மகேஸ்வரி அப்படின்ற ஒரு குடும்பத்தார் ஈரோட்டில் இருந்து அவங்க இந்த குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்த பிறகு அவங்க வீட்டில் என்ன நடந்திருக்கிறது, என்ன ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறாங்கன்றதை அவங்க சாட்சியை சொல்ல போகிறாங்க. அதை கவனமாக பாருங்கள். என் பேர் உமா மகேஸ்வரி, என் கணவர் பேர் சிவகுமார். நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறோம். என் கணவர் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் சர்ச்சுக்கு போவோம் வருவோம், ஏனாதானே இருப்போம். ஆனால் குடும்ப ஜெபம்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. குடும்ப ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. குடும்ப ஜெபம் பண்ணாதனால கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எங்களுக்குள்ளே எப்பயும் பிரச்சனையாகவே இருக்கும். நான் சொல்கிறத அவரும் கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத நானும் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருந்துச்சு. அடிக்கடி எங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் சண்டையும் வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் இரும்பு கட்டில் பற்ற வச்சுருந்தோம். அந்த பட்டறையில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, வியாபாரிகளுக்கு நாங்கள் அதிகமாக கடன் கொடுத்தனால நாங்களும் கடனாளி ஆகிட்டோம். கடனாளி ஆனனால மறுபடியும் அந்த தொழிலை நாங்கள் எடுத்து நடத்த முடியாத நிலைமை வந்துருச்சு. இதுக்கு என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை நாங்கள் கேட்குறதே இல்லை. எங்களுடைய சொந்த விருப்பம் எங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு எங்கள் மனசுக்கு தோணுதோ அதை மட்டும்தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஆண்டோடைய சித்தத்தை கேட்டு நாங்கள் இதில் எந்த ஒரு காரியமும் செய்யாதனால ஏகப்பட்ட இழப்புகள் ஏகப்பட்ட நஷ்டம் எங்கள் தொழிலை கடைசியாக அதை மூட வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். தொழிலை அடுத்து நாங்கள் எப்படி ரன் பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. குடும்ப ஜெபம் பண்ணாததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் தான். ஒரு என்னென்ன சூழ்நிலை சொல்லக்கூடாதோ ஒரு மரணத்தின் போராட்டம் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு சூசைட் பண்ணுறக்கூடிய தருணம் தான் எங்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு கடன் இருந்தது. இப்படி இருக்கும்போது நாங்கள் சத்தியம் டிவியில் குடும்ப ஆசீர்வாத நேரம் காலையில் 6:30 மணிக்கு பார்த்தோம். அப்போ மோகனையா சொல்லுவாங்க,
கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வந்து குடும்ப ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப ஆசீர்வாத நேர ஜெபமே உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறதுனால தான் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமானால் ஜெபம் அதற்கு அவசியம். நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போது தான் அந்த அற்புதம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்களே எங்களை வந்து ஒப்பு கொடுத்து தாழ்த்தினோம். நம்மளும் குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் இரவு 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரையும் நாங்கள் 1 மணி நேரம் குடும்ப ஜெபம் வந்து தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்டே வந்தோம். அதில் வந்து 3 பாட்டு பாடுவோம். ஆளுக்கு ஒவ்வொரு வருஷம் வாசிப்போம். தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணுவோம். மோகனையா சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் என்ன தேவைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து இங்கே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சு எல்லாரும் கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜெப குறிப்பெல்லாம் நீங்கள் ப்ரேயர் டைரியில் எழுதியிருக்கிறீங்களா? முன்னால் வச்சுருங்க. அந்த ஜெப குறிப்பு எடுத்து முன்னால் வைத்து கொள்ளுங்க. உங்களுடைய தேவை என்ன, சுகம், பிள்ளைகளுடைய படிப்பு, காரியம், கடன் பிரச்சனை மாறின எல்லாம் எழுதி ஜெப குறிப்பை முன்னால் வச்சுருங்க. குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஒரு மனமாக ஜெபிக்கணும். நாங்களும் அதை என் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி குடும்ப ஜெபத்தில் வந்து நோட்டு மேலே நாங்கள் எல்லோரும் 4 பேர் சேர்ந்து ஒட்டுக்காக கை வச்சுக்குவோம். கை வச்சு அதை ரெகுலராக நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். டைரியில் வந்து நாங்கள் கை வச்சு ஜெபிக்க என் குடும்பத்தில் வந்து அநேக மாற்றங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. என் கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒருமனம் வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேட்காம நாங்கள் எதையுமே டிசைட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நாங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசனை பண்ணி நாங்கள் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறது மூலமாக ஆண்டவர் வந்து இந்த வியாபாரத்துலேருந்து எங்களுக்கு இன்னொரு முன்னேற்றமான வியாபாரத்தை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு புதிய வாசல் அதை எங்களுக்கு திறந்து கொடுத்தாரு. அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலமாக நாங்கள் இழந்து போனதை எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு ரெட்டிப்பாக திருப்பி கொடுத்தாரு. குடும்ப ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு 50 லட்ச ரூபா கடனையே கர்த்தரை வந்து அடைக்க கிருபை செய்தார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5-6 லேண்டு வாங்கியிருக்கிறோம். 5-6 லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு கர்த்தருடைய கிருபையால் நான் குடும்ப ஜெபம் பண்ணதுக்கப்புறமேட்டு தான் எங்களுக்கு வந்து லேண்டெல்லாம் கரையஞ்ச கிருபை செய்தார். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்க்கை தொடங்குச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து குடும்ப ஜெபம் பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. முன்னாடி வந்து எங்ககிட்ட ஒரு பைக் மட்டும்தான் இருந்துச்சு. கர்த்தர் வந்து இப்போ ஒரு அழகான ஒரு காரை கொடுத்தாரு. ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் ஏசப்பாவோட சித்தத்தை கேட்டு தான் இப்போ நாங்கள் செய்கிறோம். எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் வந்ததுக்கு ஒரே காரணம் குடும்ப ஜெபம் தான். எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். சாட்சியை கேட்டிங்களா? அருமையான சகோதரி அவங்க உமா மகேஸ்வரி, அவங்களுடைய குடும்பத்தில் பாருங்கள், முதல்ல சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனநிலை, எப்பவுமே சச்சரவு, சண்டை, நிம்மதியற்ற சூழ்நிலை. அப்புறம் ஆசீர்வாதம் இல்லை, நிறைய நஷ்டம், இழப்பு, 50 லட்சம் கடன், மாதிரி பிரச்சனை, குழப்பமான ஒரு நிலைமை. ஆனால் குடும்ப ஜெபம் ஆரம்பித்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு முதலாவது அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம், ஒரு ஐக்கியம், பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை தேவன் அருளினார். 2வது பாருங்கள், ஆண்டவர் இந்த கொடூரமான காலத்திலும் பாதுகாத்து கொண்டார் இந்த குடும்பத்தை. 3வது கர்த்தர் ஆசீர்வதித்தார். 50 லட்சம் கடனை மாற்றிட்டாரு, வருமானத்தை பெருக பண்ணினார். இன்றைக்கி குடும்பமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கல்ல. அதுக்கு தான் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும் போது இந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதம், சரீரத்துக்கு அடுத்த நல்ல சுகம், இந்த மாதிரி சகல விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதனால் இந்த ஜெபம், குடும்ப ஜெபத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த குடும்ப ஜெபத்தில் ஆசீர்வாத ஜெபத்தில் இணைகிறவங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 2003ஆம் வருஷம்தான் கர்த்தர் அதை குறித்து சொல்லி குடும்பங்களுக்காக என்னென்ன ஜெபிக்கணும்னு பேசினார். 3 காரியம். முதலாவது ஆண்டவர் சொன்னார், குடும்பங்களின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணு. கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், மாமியார் மருமகள், அந்த உறவுகளுக்குள்ளே ஒரு சமாதானம். வீட்டில் சமாதானம் இல்லைன்னா நிம்மதி இருக்காது. எப்பவும் கணவன் மனைவி சண்டை, முறுமுறுத்துக்கிட்டு இருந்தா, மாமியார் மருமகள் அப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா எப்படிங்க சந்தோஷம் இருக்கும்? அது ஒரு நரகம்.
ஒரு குடும்பம் நரகம். அதுக்காக குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். குடும்பன்றது குட்டி மோட்சமாக இருக்கணும். அப்போ அங்கே இருக்கிற மனிதர்களுக்குள்ளே சமாதானம், உறவுகளுக்குள்ளே சமாதானம் வரணும். இந்த சமாதானத்தை கெடுக்க தான் பிசாசு முயற்சி பண்ணுவான். யாரையாவது தூண்டி விடுவான். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் மூலமாக பிரச்சனை உண்டாக்கி ஒன்றுமில்லாத காரியத்தை பெருசாக்கி சமாதானத்தை கெடுத்து விடுவான். அப்போ முதல்ல குடும்பங்களின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் தானே சமாதானம் வரும். ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்படலைன்னா அவர் துன்மார்க்கமாய் நடப்பார், குடும்ப சமாதானம் பாதிக்கப்படும். அதனால குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சமாதானத்தோடு இருக்குன்னு முதல்ல ஜெபம். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னது குடும்பங்களின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அப்போ அதுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபக்குழுவில் தினமும் ஜெபிக்கிறோம். அப்போ குடும்பங்களின் பாதுகாப்பு, எத்தனையோ தீமைகள் இருக்குல்ல, பகலில் பறக்கும் அம்புகள், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள், பகலில் பாழாக்கக்கூடிய அந்த கொள்ளை நோய்கள், இது மாதிரி பாழாக்குகிறவன் பிசாசானவனுடைய கிரியைகள், பலவிதமான கண்ணுக்கு தெரியாத ஆபத்தெல்லாம் இருக்கிறது. இப்போ வாதை, சில வாதை உன் கூடாரத்தை உன் வீட்டை அணுகாது. அப்போ அந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறணும். அப்போ குடும்பங்களுக்கு விரோதமாய் பல ஆபத்துகளை விளைவிக்கிற பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, பொல்லாத ஆவிகள் இருக்கிறது, இயற்கை பேரழிவுகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் விலக்கி நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்படணும். ஆண்டவர் அதில் அக்கறை உள்ளவர். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதிலே தேவன் அக்கறை உள்ள தேவன். அப்போ அதுக்காக ஜெபிப்பார், குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்பார். அப்படி ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். தேவதூதருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும். யோபுவையும் அவன் வீட்டையும் அவன் குடும்பத்தாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார்னு நம்ம வேத புஸ்தகத்தில் யோபு 1:10 வாசிக்கிறோம். அப்போ அதே தான் உங்களுக்கும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுக்குள்ளே வந்து விட்டால் உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அந்த வேலி பாதிக்கப்பட்டுறக்கூடாது. அந்த வேலி நிரந்தரமாக இருக்கணும். அதுக்கு தான் ஜெபம். நீங்கள் ஒழுங்காக ஜெபிக்கலை, வேதம் வாசிக்கலை, கர்த்தரை தேடலைன்னா அந்த வேலியில் திறப்பு விழுந்துரும், பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். அதனால தான் அந்த வேலியை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அப்போ தீமைகள், கொள்ளை நோய்கள், பிசாசின் கிரியைகள், மந்திரவாதங்கள் எதுவும் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவர். அந்த பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கர்த்தர் சொன்னார். அப்போ குடும்பத்தின் சமாதானம், ரெண்டாவது குடும்பத்தின் பாதுகாப்பு, மூன்றாவது குடும்பத்தின் ஆசீர்வாதம். அப்போ என்ன ஆசீர்வாதம் வேணும்? சில குடும்பத்தில் வேலை இல்லை, வருமானம் இல்லை, அந்த ஆசீர்வாதம் வேணும். சில குடும்பத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை இல்லை, அந்த ஆசீர்வாதம் வேணும். சில குடும்பத்தில் வறுமை, வேதனை, பொழுதும் பண கஷ்டம், இந்த நிலைமை மாறி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை செய்யணும். இப்படி சில குடும்பத்தில் நஷ்டங்கள், இழப்புகள், அதனால் உண்டாகிற பாதிப்புகள், ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்கணும். இப்படி பலவிதமான காரியங்களில் ஆசீர்வாத குறைவுகள் காணப்படலாம். ஆண்டவர் சொன்னது 3 காரியம். ஒன்று, குடும்பத்தின் சமாதானத்துக்கு ஜெபிங்க. ரெண்டாவது, குடும்பத்தின் பாதுகாப்புக்கு ஜெபிக்கணும். மூன்றாவது, குடும்பத்தின் ஆசீர்வாதம். அப்போ இந்த 3 காரியத்துக்கு தான் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம். குடும்பங்களை பிசாசு தாக்கப்போ அதிகமாக முயற்சி பண்ணுறான். இந்த 3 காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிங்கன்னு சொல்லி நம்முடைய ஜெபக்குழுவில் தொடர்ந்து ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் இணைஞ்சிருக்கிறீங்களா? குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் இணையலைன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். என் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கணும், எங்கள் ஃபேமிலிக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும். திட்டத்தில் சேருவதற்கு காணிக்கை கிடையாது, கட்டணம் கிடையாது, இலவசம்தான். உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம், இலவசமாக நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம். எந்த காணிக்கையும் கொடுக்க தேவையில்லை, அதுக்குன்னு கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணும். தினம் ஒரு 20 நிமிஷம் தான். ஒரு 2 பாட்டு பாடுங்க, ஆளுக்கு 5 வசனம் வாசிங்க, ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க.
தினம் ஒவ்வொருத்தரை ஜெபிக்க சொல்லுங்க. தியான புஸ்தகம் இருந்தால் ஒரு தியான புஸ்தகத்தை வாசிங்க. இப்போ அது மாதிரி நீங்கள் குடும்ப ஜெபத்தை நீங்கள் சின்சியராக தொடர்ந்து செய்யணும். அப்போது அது மாதிரி உங்களுடைய ஜெப குறிப்புகள், கடன் பிரச்சனை, பிள்ளைகள் காரியம், படிப்பு, அதில் ஒரு டைரியில் ப்ரேயர் டேயில் எழுதி வைத்து நீங்கள் தினம் ஆண்டோடைய பாத்திரம் வைத்து குடும்பமாக ஜெபிச்சு பாருங்கள், என்ன நடக்குன்னு பாருங்கள். நிறைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தான் ஆசீர்வாத தடையாக இருக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் உங்களால் ஜெபிக்க முடியாதா? ஆண்டவருக்கு டைம் கொடுக்க முடியாதா? பிசாசு அதை தடுக்க முயற்சி பண்ணுறான். 4 நாள் ஜெபிச்சு 5ஆம் நாள் பிரச்சனை வருதுன்னு குடும்ப ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. சாத்தானுக்கு தெரியும், நீங்கள் தொடர்ந்து ஜெபிச்சா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்கன்னு. விடாதங்க. சாத்தானே உன்னை கடிந்து கொள்கிறான். ஜெபத்தை தடுக்கிற பிசாசை கடிந்து கொள்கிறான். ஒரு மனதை கெடுக்கிற பிசாசை கடிந்து கொள்கிறான். ஜெபத்தை விட மாட்டோன்னு ஜெபிச்சு பாருங்க, பிசாசு உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே வர மாட்டான். அப்புறம் மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஜெபிக்கணும். நீங்கள் இது மாதிரி இந்த திட்டத்தில் இணைய விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் நம்பரில், இமெயிலில், அந்த நம்பருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தில் எங்களுடைய குடும்பத்தை இணைக்க விரும்புகிறேன், நாங்களும் குடும்பமாக ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. இந்த மஞ்சள் கலரில் இதுக்குள்ள 3 காரியம் இருக்கிறது. ஒன்று, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம், அதனுடைய விவரம் இருக்கும். குடும்ப ஆசீர்வாத ஜெபம் ஆண்டவர் கொடுத்த திட்டம், நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அந்த விவரம்லாம் அதில் இருக்கும். இதை வாசித்து நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். 2வது, இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் உங்களுடைய பெயர், முகவரியை தெளிவாக எழுதி, குடும்பத்தின் விவரங்களை எழுதி, பின்னால் உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ஒட்டலாம். குடும்ப படம் ஒன்றை ஒட்டி எங்களுக்கு அனுப்பலாம். சிலர் சொன்னாங்க, இதுவரை நாங்கள் குடும்ப ஃபோட்டோவே எடுத்ததில்லை, இந்த ஃபார்மை வச்சு தான் குடும்பமாக நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க பிரதர்ன்னு சொல்லி. ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை. யார் யார் கூட போய் நின்று எடுக்கிறீங்க செல்ஃபின்னு. குடும்பத்தில் உள்ளவங்களோட சேர்ந்து பார்த்திங்களா ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. ஜெப குறிப்புகள், முக்கியமான ஜெப குறிப்பு உங்களுக்கு ஜெபிக்கணும். அதில் எழுதி இதுக்குள்ளே நாங்கள் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறோம். ஒரு கவர், ப்ரௌன் கலரில் இப்படி ஒரு கவர் இருக்கும். இதுக்குள்ளே இப்படி 2ஆக மடித்து அப்படியே வச்சா போதும். அதுக்கு மேலே மடி கூட கரெக்டாக வச்சு ₹5 ஸ்டாம்பு ஒட்டி அனுப்பணும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஸ்டாம்பு வாங்கி ஒட்டி அனுப்பிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட சேர்ந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை பற்றின ஒரு பேம்ப்லெட் அனுப்புவோம். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், என்னென்ன வசனத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும்னு. அப்புறம் தினம் உங்களுக்காக இங்கே ஜெபக்குழுவில் நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்போ நீங்களும் ஜெபிக்கிறீங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னமும் பாதுகாப்பு உங்களோட கூட இருக்கும். திங்கட்கிழமை தோறும் இந்த மாதிரி காலையில் 6:30 மணிக்கு குடும்பமாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் உட்கார வச்சு உங்களோட சேர்ந்து நாங்களும் ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. தவறாமல் பங்கு பெறுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? அந்த உமா மகேஸ்வரி சிஸ்டருடைய குடும்பத்தில் கடனெல்லாம் அடைச்சாரு, பிஸ்னஸ் ஆசீர்வதித்தார், சமாதானம் கொடுத்தாரு, எவ்வளோ நல்லா இருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய ஜெப குறிப்புகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து குடும்பமாக நீங்கள் கை வைத்து ஜெபிக்கணும். இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணும். எங்கள் குடும்பத்தின் மேலே நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு இப்போ ஜெபிக்க போகிறோம். முதல்ல உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இம்மட்டும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினாரே, ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், எங்கள் கூட நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், குடும்பமாய் ஜெபிக்க இந்த வாய்ப்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம்னு துதிங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சமாதானம் இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். இன்னும் பாவத்தில் இருக்கிறவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று குடும்ப ஜெபத்தில் தவறாமல் பங்கு பெறணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே குடும்ப ஜெபத்தில் பங்கு பெறும்படி எல்லாரையும் ரட்சித்து சமாதானத்தை அருளி ஆசீர்வதியும். என் வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். முறுமுறுப்பை உண்டாக்குகிற, சந்தேகத்தை உண்டாக்குகிற, சமாதான
சமாதானத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள் விலகட்டும். உம்முடைய ரத்தத்துக்குள்ளே எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் நீங்க பாதுகாக்கணும். சின்ன வியாதி கூட வரக்கூடாது. நோய் கிருமிகள் வீட்டுக்குள்ள வந்து எங்களை தொடக்கூடாது. கொள்ள நோய்கள் வரக்கூடாது. உம்முடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். பொல்லாத ஆவிகள், மந்திர பில்லிசுனி கிரியைகள் எதுவும் எங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையாதபடி உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வெளியில போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, வர்றாங்க. உம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களை முழுமையா உம்முடைய பாதுகாப்பின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையை மாற்றுங்க. வேலைக்கு வழி திறந்து கொடுங்க. பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணும். நீங்க அற்புதம் செய்யுங்க. இந்த கடன் எல்லாம் அடைக்க உதவி செய்யுங்க. இனி கடன் வாங்காதபடி வாழ்வதற்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க. உடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க. பெருக பண்ணுங்க. நீங்க வாக்கு கொடுத்தபடி எங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தகப்பன, அதே மாதிரி எங்களுடைய சபைக்காக செபிக்கிறோம். எங்களுடைய பாஸ்டருக்காக, மெய்ப்பருக்காக அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் சமாதானம், ஆசீர்வாதம் பெருகட்டும். எங்க சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் நடக்கணும். ஆசீர்வாதம் உண்டாகணும். உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்க ஊர்ல இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியைகள் அழியட்டும். குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள், தவறான நம்பிக்கைகளை கொண்டு வருகிற ஆவிகள், பிசாசின் வல்லமைகள், மந்திர வல்லமைகள் எல்லாம் அழியட்டும். உங்களுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரை எல்லா வீடுகளுக்குள்ள ரட்சிப்பின் சத்தம் வரணும். ஜெப சத்தம் வரணும். பாடல் சத்தம் வரணும். எல்லா குடும்பங்களையும் ஜெபிக்கிற குடும்பங்களா மாறணும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாதத்தில் வைத்திருக்கிறோம். இந்த தேவைகளை சந்தியும். கடன் பிரச்சனைகளை மாற்றும். எங்களுக்கான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நாங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கவனிங்க, அந்த உமா மகேஸ்வரி குடும்பத்தார் சாட்சி சொன்னாங்கல்ல, உங்கள் வீட்டிலையும் அப்படி அற்புதம் நடந்திருக்கும். குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு உங்களுடைய வீட்டில் ரட்சிப்பு உண்டாயிருக்குது, சமாதானம் உண்டாயிருக்குது, தடைகள் மாறி காரியம் வாய்க்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். நீங்களும் குடும்பமாக சாட்சி சொல்ல விரும்பினால் நீங்கள் எங்களுக்கு ஃபோனில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இங்கே வர வேண்டியதில்லை. உங்கள் வீட்டுக்கே எங்களுடைய குழுவினர் வந்து அந்த சாட்சியை அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி கொள்ளுவாங்க. தெரியப்படுத்துறீங்களா? நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை இப்படி சொன்னால் இன்னும் நிறைய பேர் உற்சாகம் அடைந்து குடும்பமாக ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். This program is sponsored by Sister Gnana Oliver Rosemary and family, Coimbatore. Happy wedding day, Mr. Geno Weslin and Mrs. Salome Gnanamalar. எபிரேயர் 6:14 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. Brother Dinakaran and family, Tirunelveli. யோவான் 1:50 படி, இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்களாக. Brother Sundarraj and family, Chennai. ஏசாயா 54:13 படி, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாக. Sister Vasantha Selvaraj and family, Kanyakumari. யாத்ராகமம் 20:24 படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
டாக்டர் ஷீபா மேஷாக் அண்ட் ஃபேமிலி, தென்காசி. என்னாகமும் 24:6 படி கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.